அதாவது கோயம்புத்தூரில் போட்டியிடக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சொந்த செலவு டீ குடிக்கிறே கூட தன்னுடைய சொந்த காசில் தான் செலவு பண்ணுவேன். அந்த அங்கே வந்துட்டு பணப்பட்டுவாடா நடக்காது அப்படின்னு சொல்கிறார். வேறு எந்த இதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம், பூத கண்ணாடி வச்சு பாருங்க அப்படின்லாம் சொல்லும்போது சொல்கிறாரு, நாங்கள் டீ குடிக்கும் போது கூட சொந்த காசில் தான் குடிப்போம் அப்படின்னு வீரவசனம் பேசக்கூடிய அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய செலவினங்களை யார் பார்க்குறாங்கன்னு இப்போ பார்ப்போமா? விளக்கண்ண அண்ணாமலை, உன்னுடைய வீடு வசதி இல்லைன்னு வேறு வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு போயிருக்கீங்க, செக்யூரிட்டிக்கு வேறு ஆள் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் உன்னுடைய செலவினங்களை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்போவே வசூல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஒரு பதவிக்கு வரையில் கொள்ளையில், ஆனால் வசூல் மட்டும் தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்கு அடுத்தவர்களுடைய கையை ஏந்தி அடுத்தவர்கிட்ட வசூல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு பதவியும் கிடையாது, ஒரு அதிகாரமும் கிடையாது. ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டுடைய அப்போது அந்த டைமில் ஒரு பேட்டி கொடுக்குற டைமில் பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்குதாங்கிறதே கேள்விக்குறி. அந்த மாதிரி இருந்த டைம்லேயே தன்னுடைய ஆடம்பரை வாழ்க்கைக்காக பிறரிடம் வசூல் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்படிப்பட்டவர் தான் தன்னை யோக்கியன்னு சொல்கிறார். இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டா எப்படி எங்கெல்லாம் வசூல் பண்ணுவார்? யோசிங்க மக்களே, யோசிங்க. தன்னை யோக்கியனாக காட்டிக்கொள்ளும் இவர் தன்னுடைய வாயினாலேயே சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கைக்கு பலரும் உதவுகிறார்கள் என்று, என்னுடைய செலவினங்களுக்கு பல லட்சம் செலவாகுது, அதை பலரும் செலவழிக்கிறார். இதே இது நாளைக்கு ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டா இன்னும் செலவாகும், சொத்து பத்துலாம் வாங்குவார். அதெல்லாம் அப்பவும் சொல்லுவார், நண்பர்கள் நல்லவர்கள் துணையோடு போய்கொண்டிருக்கிறது அப்படிம்பார். தன்னை யோக்கியனாக காட்டிக்கிட்டு அடுத்தவங்களை அயோக்கியராக காட்டக்கூடிய ஒரு கேடுகட்ட கட்சி தான் பிஜேபி கட்சி. வெளிவேஷம் மக்களுக்கு செய்கிறாண்டு, பேச்சில் மட்டும் வசனம் இருந்தால் போதாது, செயல்பாடு இருக்கணும், மக்களுக்கு செய்யணும், மக்களோட இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ணாமலை என்பவர் வெறும் வேஷமை தவிர வேறொன்றும் இல்லை. எப்படி மோடி பிரதமர் மோடி அவர்கள் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி அவருடைய பிம்பமாக அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் வேஷத்தை மட்டும் கட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் ஒன்றுமே கிடையாது. தன்னை ஒரு பெரிய அரசியல்வாதியாக நினச்சிக்கிட்டு, தன்னை ஒரு பெரிய தலைவராக நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள சில கட்சிகளும் அவர் பின்னாடி கொடி பிடிச்சி இருக்கிறது. மாநில நலனில் அக்கறை இல்லாமல் அவர் பின்னாடி கொடி பிடித்து செல்வதும் தன்னுடைய சுய லாபத்துக்கே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. அந்த கட்சிகள்லாம் தன்னை வளர்க்கணும் என்ற ஒரு சுய லாபத்திற்காக, தன்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய லாபத்திற்காக அவர் பின்னாடி போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தலைமை நாம் நிராகரிக்க வேண்டும். எங்கே ஓட்டு கேட்டு வந்தாலும் இவர்களெல்லாம் விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அந்த மாதிரி விரட்டி விரட்டி வெளுக்கணும், விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஏன்னா மக்கள் நலனில் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. மக்களுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க. மணிப்பூருக்கு வரல, ராஜஸ்தானுக்கு போவே இல்லை, இப்படி எத்தனையோ மாநிலங்களில் மக்கள் பாதிக்கப்படும் போது போவே இல்லை. கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் பிரதமர் மோடி நாட்டிலேயே தங்கனே கிடையாது, நாடு நாடாக சுற்றினார். அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் தான் சட்டமன்ற தேர்தல் வந்துடுச்சு, அப்படி உள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, அதனால் நாட்டுக்குள்ளேயே இருக்கிறார் அதிகமாக. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி போய்கிட்டு இருக்கிறார். எல்லாம் மக்கள் பிரதமரை தேடினாங்க கொரோனாக்கு முன்னாடி. அது மாதிரி நாளைக்கு இவர்களெல்லாம் ஆட்சிக்கு விட்டால் மக்கள் நலனில் அக்கறை செலுத்த மாட்டார்கள், மக்களை கண்டு கூட பார்க்க மாட்டார். சும்மா பேச்சு மட்டும்தான். பிரதமர் அவர்கள் எப்படி பேசினார்களோ அதே போல்தான் அண்ணாமலையும் பேசி கொண்டிருக்கிறார். பிறரை குற்றம் சொல்லி பிறருடைய குறைகளை கூறி தன்னை மேலே பெரிய ஆளாக நினச்சிக்கிறார். ஆனால் குற்றம் சொல்லக்கூடிய இவர் குற்றம் சுமத்தக்கூடிய ஆட்களை பார்த்தோன்னா சேவை செய்யக்கூடியவர்களாக தளபதி ஸ்டாலின் தலைமையில் சீரான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மதவெறியும் மனிதநேயமும், மதவெறி மேலோங்கிவிடும், மனிதநேயம் இல்லாமல் போய்விடும். அப்படிதான் பல மாநிலங்களில் இருக்குது. அதை தான் விரும்பக்கூடிய
ஒரு கூட்டணி கட்சிகளாக தன்னுடைய சுய லாபத்திற்காக தினகரன், அன்புமணி ராமதாஸ், சரத்குமார், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், ஜங்லி ரம்மி சரத்குமார், இவங்கெல்லாம் இவர் பின்னாடி போய் இவர் பெரிய ஆளுமை மாதிரி இவர்கள்லாம் வந்துட்டு கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. சரத்குமார் கட்சியே கலைச்சிட்டு போயிருக்காரு. அதனால் வந்து தமிழக மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். இவர்களெல்லாம் கண்டாலே இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது. இவர்கள் பின்னாடி போவர்கள் அனைவரும் சுயலாபத்திற்காக செல்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதுதான் உண்மையும் கூட. எனவே வந்துட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் யாருக்கு கை காட்டுறாரோ அவர் பிரதமராக வேண்டும். அதனால் ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். நல்லதொரு ஆட்சி நாட்டில் மலர வேண்டும். ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி.